சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் இப்போது நாம் நடத்தவுள்ள ஹோமம் லக்ஷ்மி குபேர ஹோமம். லக்ஷ்மி நமக்கு எல்லாம் தெரியும், மகாலட்சுமி. அவரோடு சேர்ந்து குபேரர். குபேரர் யார் அப்படின்னு சொன்னா, குபேரரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? யாருக்கா குபேரரை பத்தி தெரியுமா? குபேரர் யார் தெரியுமா? எப்படி இருப்பாருன்னா என்ன மாதிரி பட்ட பேர் குண்டா என்னோட இன்னும் ஒரு இருப்பார். செல்வ வளம் சேர்ந்தால் நமக்கு அப்படி இல்லை, அது ஒரு விஷயம். எல்லாம் குபேரர் இருப்பார். அந்த குபேரர் யார் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு மாதிரி பிறந்த ஒருவர் தான் குபேரர். ஒரு பிறவியில ஒரு முனிவருடைய மகனாக பிறக்கின்றார், இன்னொரு முனிவரும் வேத விற்பவருக்கு மகனாக பிறக்கின்றார். அவருக்கு நல்ல பேர்லாம் வைக்கிறாங்க. நற்குணன் அப்படின்னு பேர் வச்சா, அப்படி ஆரோக்கியசாமி பேர் வச்சிருப்பான், இருமிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி சில பேருக்கு பேருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அது மாதிரி இவனுக்கு நற்குணம் நல்ல பேர் ஒண்ணு வச்சாங்க. ஆனா அந்த குணத்துக்கு சம்பந்தமே இல்லாம வாழ்க்கை அவர் பார்த்தாலும் திருடுவது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, பெண்கள் விஷயத்துல இருக்கிறது, அது மாதிரி தீய பழக்கங்களே கொண்டிருந்தான். அந்த தீய பழக்கம் கொண்டிருந்த சமயத்துல அந்த பெற்றோர்கள் அவனை பத்தி கவலைப்பட்டாங்க. ரொம்ப சிவன் கிட்ட முறையிடுறாங்க. சிவராத்திரி வருது, சிவராத்திரி சிவன் கோயில் கூட்டிட்டு போலான்னு போறாங்க. அந்த பையனை எல்லா சிவரன் கோயில்ல பூஜைகள் நடக்கிறத பார்த்து மெய் மறந்து நிக்கிறாங்க. இவனுக்கு பொறுத்த வரைக்கும் கெட்டவனாச்சே, இவனுக்கு கண்ணுக்கு தப்பாதான் தோணுது. அந்த சிவலிங்கத்து மேல இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம திருடிக்கு சுட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாம் அப்படியே மெய் மறந்த நிலையில இருக்கின்ற சமயத்துல இப்ப மாதிரிலாம் லைட்டுக்கு வெளிச்சம்னா அந்த ரொம்ப பழைய காலத்துல கிடையாது இல்லையா? அந்த நேரத்துலாம் உள்ள சிவன் சந்திக்குள்ள பூந்துடுறான். அந்த விளக்கு ஒரு சுடர் அணையிற மாதிரி இருக்கு. ஆனா என்னென்ன இருக்குன்னு சரியா தெரியலன்றதுக்கு அந்த விளக்க நல்லா சிவன் கோவில் ஏற்றப்பட்டு அணையக்கூடிய நிலையில் இருந்த அந்த விளக்க நல்லா தூண்டி விட்டா. நேற்றுக்கு ஒரு கதை சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அந்த விளக்க தூண்டி விட்டுட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் மூட்டை கட்டுறான். தப்பு தப்புன்னு இருக்கிற சவுண்டு கேட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. பக்கம் உள்ள சாமி சந்நிதியில எல்லாம் திரும்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்டு கோவம் மக்கள் எல்லாரும் அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. அங்கேயே அவனோட ஆத்மாவை யமகிங்கர்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டு போயிட்டே இருக்கிற சமயத்துல சிவபெருமானுடைய பூதகணங்கள்லாம் வராங்க. யமகிங்கர்கள் அடிச்சு போட்டு அந்த பூதகணங்கள் சிவலோகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த ஆத்மாவை. ஏன் இவன் மகா பாவம் பண்ண நரகத்துக்கு எடுத்துட்டு போற சமயத்துல இந்த இவனுக்கு இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்ட்டு எல்லாரும் சந்தேகம். எனக்கு இங்க எல்லாம் கேட்கிறாங்க. என்ன விஷயம்னா, சிவராத்திரி அன்னைக்கு திருட போன நோக்கம் தவறான நோக்கமா இருந்தாலும் கூட அவன் அணைய போற சிவன் கோயில் இருக்க விளக்க தூண்டி விட்டு எரிஞ்ச காரணத்தினால அவனுக்கு சிவகடாட்சம் கிடைச்சிருச்சு. அதனால அவன் நரகத்தில் போக வேண்டிய அளவுக்கு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அவன் ரொம்ப மனசு வருத்தப்படுறான். அவனோட ஆத்மாவானது வருத்தப்படுகின்றது. அடுத்த பிறவியால் நல்ல பிறவியாக, அடுத்த பிறவியில நல்ல தபஸ்வியா பிறக்கிறான். சிவனையே நினைத்து மனம் உருகி பிரார்த்தனை செய்கின்றான், தவம் பண்ணுகின்றான். அப்போ சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுக்கு குபேரப்பட்டினம் அனகாபுரி என்ற சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாகிறார். அவர் மகாலட்சுமி என்னைக்கும் நிரந்தரமாக துணையாக இருப்பாள், சிவபலத்தோடு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் உண்டாரு. அவன் யக்ஷராஜன் அப்படின்ற யக்ஷன் அப்படின்னா ஒரு மனித இனம், ராட்சச இனம், தேவர் இனம்,
அப்படின்றாங்க. யக்ஷர்கள் அப்படின்றது கந்தர்வர்கள் அப்படின்றாங்க, யக்ஷர்கள் சொல்லுவாங்க. அவன் யக்ஷராஜன். அந்த யக்ஷராஜனாக அவர் இருந்து குபேரப்பட்டணத்தை ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார். சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய நிதிக்கு சொந்தக்காரனாகின்றான். எட்டுரைக்கும் ஒற்றாத செல்வம். நமக்கு என்ன முதல்ல தேவை இந்த காலத்துல? ஜூன் மாசம் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன வேணும்? காசு, பணம், துட்டு, மணி இல்லையா? எதுவாக இருந்தாலும் வீடு வாங்கணும்னா அதேதான் வேணும். காசு, பணம், துட்டு, மணி. நகனத்தை வாங்கணும், அது இதேதான். பர்த்டே ட்ரெஸ் வாங்கணும், காஸ்ட்லியா. எல்லாம் அதுதான் தேவை. முதல் விஷயம். அருள் இல்லார் கங்குலவன் இல்லை, பொருள் இல்லார் கங்குலவன் இல்லை என்ற மாதிரி அந்த பணம் தேவை அதிகமா நமக்கு தேவை. இன்னைக்கு நிறைய இன்னைக்கு வட்டி கொடுறாங்கலாம் இருக்காங்களா, நிறைய பினான்சியல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மிகப்பெரிய முழு நேர தொழிலாகவே ஆகிட்டாங்க. 5 வட்டி, 3 வட்டி, 4 வட்டி, 10 வட்டி இப்படிலாம் போட்டு நிறைய வட்டி கொடுற காசு. இந்த வட்டி தொழிலுக்கு முதல்ல உதாரணம் அறிஞர் யாரு சொன்னா குபேரன் தான். உலகத்திலே முதல் பினான்சியர் அவர் தான். முதல் பினான்சியர் யாருன்னு திருப்பதி வெங்கடாச்சலபதியே கடன் கொடுத்திருக்காரு. திருப்பதி வெங்கடாச்சலபதி அவரோட கல்யாணத்துக்கு குபேரன் வந்து கடன் கொடுக்கிறாரு. அந்த கடன் இன்னும் நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி திருப்பதியில இன்றைக்கும் ஒரு நடைமுறை உண்டு. சுவாமிக்கு வந்து ராத்திரியில கணக்கு பிடிப்பாங்க. இன்னைக்கு எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவாச்சு அப்படின்ற விஷயம் திருவேங்கடமுடியானது கணக்கு பிடிப்பாங்க. தினசரி ராத்திரி நடைபெறக்கூடிய நீ குபேரனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவனோட பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அடையல. அந்த குபேர கடாட்சம் இருந்தா குபேர செல்வம். குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான என்னன்னா பச்சை கலர் ட்ரெஸ். பச்சை என்பது பசுமையை குறிக்கும். செல்வம் பசுமையாக இருக்கணும் இல்லையா? பச்சை நிறமான உடைகளை அணிவான். பச்சை கலர். உடும்பு ஒரு முக்கியமான ஒரு வாகனம் அவனுக்கு. ஏன்னா உடும்பு மாதிரி பிடிச்சுக்கணும் செல்வம். அப்படியே உடும்பு குடியிலிருந்து பிடிக்க முடியாது இல்லையா, அசைக்க முடியாது. அது மாதிரி இந்த குபேரன் இங்க நம்ம ஊர் பக்கத்துல ரத்தனமங்கலம் ஒரு ஊர் இருக்கு, வண்டலூர் பக்கத்துல. அந்த ரத்தனமங்கலத்துல குபேரர் கோவில் இருக்கு. உங்க வாய்ப்பு கிடைச்சோ நம்ம இன்னொரு விஷயம் செய்வோம். அங்கேயே பக்கத்துல தகவலுக்காக சொல்றேன். என்னுடைய பர்சனல் அனுபவத்துல பக்கத்திலேயே அரைக்காசம்னு ஒரு அம்மா இருக்காங்க. என்னுடைய வீட்டுல நான் ஏதாவது பொருளை, நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் ஏதாவது பொருளை நாங்க தொலைச்சிட்டு எங்கேயாவது வச்சுட்டோம்னு சொன்னா ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் தேடிட்டு இருப்போம் அந்த பொருளை. திடீர்னு தோணும், அம்மா அரைக்காசம்மா கொஞ்சம் வேண்டிக்கிறோமா, எனக்கு அந்த பொருளை கொடுக்கணுமா அப்படின்னு நான் வேண்டிண்டா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த பொருள் கிடைச்சது. அது என்னவோ தெரியல, அந்த சக்தியை நான் கண்கூட அனுபவிச்சிருக்கேன். இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. அந்த அரைக்காசம்மனுக்கு அந்த அளவுக்கு பவர். அங்கேயே ஒரு அரைக்காசம்மன் சன்னதியும் இருக்கு தகவலுக்காக. அதனால இன்றைய தினம் லட்சுமி குபேர ஹோமம். அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் சொன்னாங்க. அஷ்ட ஐஸ்வர்யம், அஷ்டலட்சுமி, 16 செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா லட்சுமி தேவியை வழிபடணும். அவரோடு இணைந்து குபேரனை வழிபாட்டு செய்யணும். அந்த குபேர பட்டணம் மாதிரி நம்மளும் நம்மளுடைய வீடுகள் குபேர பட்டணமா செல்வம் மிகுந்து செல்வ கடாட்சம் பற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மாயாபதாரில் சொல்வார். வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதனால நம்ம வற்றாத செல்வத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹோமத்தை நம்ம நடத்த போறோம். இப்போ நிகழ்ச்சியாக போகின்றது. நம்ம எல்லாரும் இப்ப சங்கல்பம் செய்வோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு சொல்லலாம், 30 பேர் என்ன பண்ணும், அவங்க பேசுறது என் காதல விடணும். எப்பவுமே பேசுறது வந்து உரக பேசுறேன். இன்னமும் இளமையா இருக்கிறீங்களா? அதனால ஒன்றும் 17 வயசு நீச மாதிரி தான் இருக்கீங்க. நீச மனசுக்கு தான்
என்ன ராசி என்ன ராசி? கையெழுத்து வணங்கிக்கோங்க. சிலையர்பட்டுக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் ஓம் ஓம். சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் அல்ல வேதமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. நல்ல மனசால நினைச்சுக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் திருவருளாலும் துர்காலட்சுமி சரஸ்வதி பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரர் திருவருளாலும் குபேரலட்சுமி லட்சுமி குபேரன் அனுகிரகத்தோடும் நிகழும் குலதெய்வரிடம் பங்குனி மாதம் தேதிவை செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய லட்சுமி குபேர ஹோமம் சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் நீண்ட ஆயுளோடும் சந்தான பிராப்தியோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ்ந்திடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்கிடவும் தேர்வு காலத்தில் உரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது இல்லங்களில் மகாலட்சுமி லட்சுமி குபேரர் திருவருளோடு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வற்றாமல் இருந்திடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையாக தலைத்தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சியிலே உடலாலும் பொருளாலும் மனதாலும் உழைக்கக்கூடிய உபயதாரர்கள் பக்தர்கள் அடியார்கள் அனைவரும் எல்லா வளத்தோடும் எல்லா நலங்களும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்கு பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜையை செய்கின்றோம். எங்களது நல்ல பிரார்த்தனைகளை நல்ல முறையிலே ஏற்றுக்கொண்டு பலனிக்குமாறும் எங்களது தொழில் வியாபாரம் கல்வி அனைத்தும் சிறந்த லாபத்தோடு நியாயமான முறையிலே நடைபெற்றிடவும் எங்களுக்கு நல்லவர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசுல நினைச்ச எல்லா விஷயங்களும் நியாயமான விஷயங்களை எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய சந்நிதியில நம்ம வைப்போம். நம்ம நியாயமான கோரிக்கைகளை வைப்போம். கோரிக்கைகள் என்பது யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம ஒரு பெரிய தலைவரை யாராவது ஊர் தலைவரோ ஊர் தலைவரை கூப்பிட்டு அவங்களெல்லாம் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லி மரியாதை பண்ணா அவங்ககிட்ட அந்த பெட்டிஷன் கொடுத்தா நம்ம சில கோரிக்கைகளாக நிறைவேற்றுவாங்க. ஆனா அப்படி இல்லை. அன்பால் நம்ம ஆசை தீர அவர்கிட்ட மனசார அவரை வேண்டினா
நிச்சயமா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார்கள். விதமான சந்தேகங்களில் மனசார நம்பிக்கை என்பது முதல்ல முக்கியம். நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்வில் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட வாழ்க்கையில நம்ம உழைச்சோம் பிரார்த்தனை செய்தால் வெற்றி நிச்சயம். அது வேத சக்திகள். மேற்கொண்டு இந்த கலச ஆதாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீ ஸ்ரீ சிவஸ்ரீ ராஜகணபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு நல்ல முறையில் நடத்தி தருமாறு நாம் இடம் கேட்டுக் கொள்கின்றோம். அருமையான முறையில் லட்சுமிக்குரிய ஹோமத்தை இவர் நடத்தி தருவார். யாருன்னா விட்டு போ அடிக்காதீங்க பிடிச்சிக்கிட்டு ஓம் அர்த்திகரண மகாகிருபாசம் தருண் गणपतिमूर्तये नमः ओम गणपतये नमः ओम तोरादादरो ध्रुवं देवे बृहस्पते ध्रुवं चन्द्र அடிக்க மாட்டாங்க அச்சனா रात्रं भारगतां ध्रुवं वर्गगतादितादले ध्रुवरेह ध्रुवत्तिका नीलरात्रमुधारया अभिजत्तप्रसंजता अतरेन्द्रवा इन्द्रविग्रहादिता सुमुदोर्तोस्तो सुपतत्तमस्तो रुद्रास्महन्ते नमो सत्यादित्रं देवं मित्रदेवं नमोऽस्तु अनुराधानदिशा बुद्धिलिङ्गाः सर्वशरीराः महागणपत्यासने नमः महागणपतिमूर्तये नमः महागणपतये नमः ओम श्री गणपत्यासने नमः ओम गां सुमुगागे नमः ओम गां विगतन्द्रागे नमः ओम गां कपिलागे नमः ओम गां निजगन्नगागे नमः ओम गां नम्बोदरागे नमः ओम गां दिगरागे नमः ओम गां वृत्तराजागे नमः ओम गां विनायकागे नमः ओम गां धूमकेतवे नमः ओम गां गणालक्षागे नमः ओम गां बालचन्द्रागे नमः ओम गां गजगागे नमः ओम गां भक्तगुंडागे नमः ओम गां रूपगुंडागे नमः ओम गां हेरंभागे नमः ओम गां स्कंदपुरजागे नमः ओम महाभरिद्रासति महागणपतये नमः नानाविध परिमल मंत्रपुष्पाणि सप्तगामि महागणपतये नमः भूपार्थं अक्षतां सप्तगामि महागणपतये नमः समस्तोपचारपूजां समर्पयामि ओम नमो प्राणपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते अस्तु नमोद्राय एकदन्ताग विघ्नविनाशाय गोदाय श्री वरदमूर्तये नमो नमः वरदति महागणपतये नमः कर्पूर नीराजनं दर्शयामि नीराजनानन्तरम् आदनुत्पगामि दिव्यरक्षां धारयामि आत्मरक्षां समर्पयामि अनगामूर्तिना श्री महागणपते प्रियताम् ओम गणपतये नमः महागणपतये नमः इति प्रार्थ्या ओम विनायकने विद्यरगे नेरवल्ला विनायकने विद्येतन दिप्पा विनायकने विद्यर्कुम मन्नर्कुम नादुरमां तन्मयिनाल तन्मिं कनिमिं पनिन्दे ओम गणपतये नमः यदासुखं यदासनं यथातगामि शबनार्थेक्षेमाय प्रिया आगमनागता प्रणासने नमः वरुणपते वरुणागे नमः अगे वरुणकुम सुन्नतं प्रोक्षा ओम प्रणासने नमः गंगागे नमः यमुनागे नमः गोदावरी नमः धर्मदागे नमः सुन्दरे नमः कावेरी नमः ताम्बन्यासगे नमः काश्यासगे नमः रामेश्वरासगे नमः गंगेति कमुने देव गोदावरी सरस्वती नर्मदा सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं गुरु ओम प्रीं सबकर्मणे सर्वे भोब्राह्मणे भोर्मावं भगवद्देव ज्ञाता पुण्यं पुण्याहुमा निवच्चेवं वाचनामो मापास्काप सन्तोपं गन्धास्मन्ता पान्तो भोगं सुमनसा दक्षिणा पांतो भोदे यमस्तो विधादे वहो वर्णकने गणपतिरुक्ता मुधानि विश्व देवासूक्तवादस्पते मा धर्मावायुं सेवदमने सेवदने सेवदवक्षाय मुदवदिच्छाय मुदमदिं देवे भवाचमुद्यासकं सुसुजेम्या मनुष्ये दस्तम्बा देवावन्ति सौभागे पितरोन वदन्तो वो मनस्समाधिगतां समागतमनसुत्तः प्रसन्नमुक्ताप्रसन्नात्मावः शान्तिः अस्तु युक्तिः अस्तु वृत्तिः अस्तु वृद्धिः अस्तु विघ्नमस्तु आरुष्यमस्तु आरोग्यमस्तु धनधनसमृद्धिः अस्तु गोब्राह्मणेभ्य शुभं भवतु ऐशानां भर्ते से आत्मनसनमस्तु आत्मैकामित्वाभक्तप्रतिमस्तु सत्त्वा सम्पदा सन्तु सर्वतोपनमस्तु शुभं कर्मास्तु पुण्याः कालो वासिनामत्पुण्यं नक्षत्रं तत्पर्वर्गेतो भुग्संग्रामेषु रेवतेते अदनक्षत्रं नेते यातुसूर्यो गच्छेते यत्र जगन्नं पश्येते तावत् कुर्वेते कत्कार्ये स्याते पुण्याः केव कुरुते पुण्याः भवन्तो ओम पुण्याहुस्तनगन्ध्रा पुत्रसर्वास्तिन पूषास्तवेदास्तनस्तात्रोटणीमयः स्वस्ति नो प्रभुतातो स्वस्ति भवन्तो वरुणासगे नमः वरुणागे नमः यदासुखं यदास्तनं यथाभगामि शोभनार्थे क्षेमाय पुरा आगमना
பதாமுத்தாக வேம்புலிந்திகாசனே வேம்புலிந்திகாமூர்த்தனே வேம்புலிந்திகாசனே நம வேம்புலிந்திகாசனே நம ஜோந்திரி सर्वमंगलमांगल्ये शिवे सर्वापसादके शरण्ये त्र्यंबके गौरी नारायण नमोस्तुते नारायणाम्बिकासने नमः वेम्बुलिम्बिकासने नमः सकलजन सौभाग्यते पदामूर्ताय नमः अनुकृता सिद्धर्थं गौरी महालक्ष्मीसने नमः महालक्ष्मीमूर्तये महालक्ष्मी नमः गौरी धनलक्ष्मी नमः धनलक्ष्मी नमः धीरलक्ष्मी नमः विजयलक्ष्मी नमः सौभाग्यलक्ष्मी नमः ज्ञानलक्ष्मी नमः मुक्तिलक्ष्मी नमः गजलक्ष्मी नमः अट्टेश्वरी महालक्ष्मीम्बिकासने नमः समस्त पूजां सप्तगामी नमस्ते अस्तु महामागे श्रीपीठे सर्वमूर्ते संकटकर्कदास्ते महालक्ष्मी नमोस्ते सिद्धि बुद्धि प्रदे देवी भक्ति मुक्ति प्रदायिनी मंत्रमूर्ते हदा देवी महालक्ष्मी नमोस्ते महालक्ष्मीम्बिकासने नमः समस्त पूजां समर्पयामि बालिन्य देवी मरिदामि सन्नं परस्परासुतनदीनिवेशं संजानं बाबुर्निवन्तं दगापहं सन्तिगणे जनीरे ओम श्री महागणपत्याय नमः ओम श्री महालक्ष्मीम्बिकाय नमः महालक्ष्मीम्बिकामूर्तये नमः अष्टलक्ष्मीम्बिकाय नमः कलशनिर्वस्यावाक्य आवाहने स्थापने सन्निधाने निरोधने तालप्रमे दिग्बन्धने उपबन्धने देवपादिक्षेदा मगर नमस्कार मुद्रां दृश्यां नमस्कार स्वाहानेन पाद्याकर्णां नत्वा नमस्पत्रे क्षित्या ओम आवाहनात्य सर्वाभ्यदेवतामूर्ताय नमः प्रार्थना पुष्पाणि मनसा नित्याच समर्पयामि मध्यपूर्वोक्त एवं सर्वविशेषेण विशिष्टायां अस्यां वर्तमानायां सुभविदौ इदं सङ्कल्पः आनन्दकुमार नामोदयस्य मुक्लक्ष्मी नामोदयस्य रोहिणी नक्षत्रे रेवती मेषराशि रेवती नक्षत्रे मीनराशिस्य सुन्दरराम नामोदयस्य संगमित्रा नामोदयस्य राधाकृष्ण नामोदयस्य अय्यप्पन विष्णुगोत्रस्य अय्यप्पन नामोदयस्य सुन्दरी शिवनामोदयस्य जन्मनक्षत्र जन्मराशि जातस्य गोकुल नामोदयस्य स्वामी नामोदयस्य कुमारी जयकुमारी नामोदयस्य चल्लदुरई नामोदयस्य पुष्पा नामोदयस्य रामकुमार नामोदयस्य धला नामोदयस्य राजकमल गायत्री नामोदयस्य ऋतम विनीता नामोदयस्य वेंकटेश नामोदयस्य उमा भैरी नामोदयस्य सबेशं सड़गोपन नामोदयस्य हेमा नामोदयस्य समेन स्वामी नामोदयस्य रमा नामोदयस्य जयरामन नामोदयस्य मोनिका नामोदयस्य मुत्तुकुमार नामोदयस्य मनवाल नामोदयस्य सुमति नामोदयस्य तपोधनं प्रभावती नामोदयस्य सरवन नामोदयस्य विघ्नेश्वर नामोदयस्य रविकुमार नामोदयस्य सेल्वी नामोदयस्य विजयरंगम दुर्गमदोषी गोत्रस्य विजयरंगम नामो श्रवणः जगदीश्वरी नामोदयस्य रमेश तिलगवती नामोदयस्य करुणाकरन यशोधा नामोदयस्य धनशेखर पुष्पा नामोदयस्य शिवकुमार सरस्वती नाम्यः गोपीनाथ नामोदयस्य अभि नामोदयस्य सुरेश नामोदयस्य श्रीनिवास नामोदयस्य सुभद्रा नामोदयस्य कस्तूरी रामन नामोदयस्य पद्मावती नामोदयस्य गणपति नामोदयस्य प्रेमा नामोदयस्य मंजुला नामोदयस्य बालसुब्रह्मण्य नामोदयस्य मणिमणि नाम्याः स्याः श्रीनक्षत्रारम्भयोनि नक्षत्रपर्यन्तानि सर्वेषां भक्तजनानां आनुकूल्यता सिद्धित्वं क्षेमधीर्यवीर्यदे आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्धित्वं श्री लक्ष्मी कुबेर अनंत प्रसाद परिपूर्ण सिद्धित्वं मन संकल्पित प्रकारेण करो सर्व कार्यानुकूलता सिद्धित्वं सर्वं जयमेव सिद्धित्वं श्री वेंकटेश्वर अंबिका स्वामी सन्निधे इदं महागणपति सहित समस्त देवता लक्ष्मी कुबेर रोमांच जगविष्ये எல்லாம் ஒரு வாட்டி சொல்லுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக லட்சுமி குபேர சுவாமியே
வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பார்ப்போல செல்வவளங்கள் வளத்தோடு எங்கள் மனையில் கூடி வருவார் குழந்தை. ஓம் குபேரஸ்மி அம்பிகாசே நமः குபேரஸ்மி அம்பிகாமூர்த்தயே நமः குபேரஸ்மி அம்பிகாயே நமோ நமः ஓம் ஹ்ரீம் சர்வாத்போதேவதாமூர்த்தாய நமः ஓம் ஹ்ரீம் ஞானஸ்வரூபன்யாசகே நமः ஓம் ஹ்ரீம் சர்வஸ்வேகச இதமாசனாசனே நமः ஓம் ஹ்ரீம் क्षिप्ताकुलाप्रान्तरं मन्त्रसिंहासनसुखं शुद्धस्फटिकसङ्कासं वात्रिंशं लक्षणान्वितं पद्मासनस्थं पञ्चासं विधिदत्तं विरोचनं विक्रियेताविशालाक्षं ज्ञानचन्द्रकलान्वितं धपलेशानवदनं पीतं तत्पुरुषाननं कृष्णागौरं गोभेदं रक्ताभद्रेवत्रनं शुष्केतपश्चिमाशेकं सप्तोजातं समूर्धिनं नागोपवीतिनं शान्तं गदागन्धेन्दमन्वितं सप्तशेषूलकट्वाङ्गं उदाम्बुदं दक्षिणेतादवामेदो भमरुं भीतपूरकं नागापुत्रेलाप्तं बिभ्राणं पञ्चविक्रैः आरकङ्कनकेयूरैः मुद्रयाबलङ्कृतं सञ्चिन्तमूर्तमृहस्तमाकुम्भनं कुम्भाकामर्देन भावेन कुम्भसान्तचेते ॐ हा विद्यादजागर्माः नेत्रे त्वमाः इति नेत्रं सर्वत्तकाधीतं मुखपञ्चकनेत्रे च पुण्यश्चा पुष्पैः अञ्जलिमा पूर्या आत्मावहन्तु हरदस्ते हृदस्वेतैरस्वै सहकेतुमद्भिः वातादिरे फलवद्भिर्मनोहितै रागादिशीघ्रं मम हव्याद सर्वो महालक्ष्म्यम्बिकासके नमः इदं कुबेरस्म्यम्बिकासके नमः इदं मम ॐ श्री ज्ञानस्वरूपन्यासके नमः आगादितात्म सर्वात्मदेवतामूर्ताय नमः कुबेरस्म्यम्बिकासके नमः समस्तोपचारपूजां समर्पयामि ओम सुमदस्य गदन्तस्य गतिलोकजगन्नकाः मन्धोद्रष्टविकटो सिद्धराजो विनायकाः भूमगे भोगनादत्तो बालचन्द्रोगजाननाः भक्कदुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्विदाः कलासङ्गालिनादानि गप्परेशुविगागते विद्यारम्भे वागे च प्रकेते ऋग्वेद्या सङ्ग्रामे सर्वकार्येषु व्यक्तचितनजागते गेतुं सम्प्राप्य विघ्नेशं सर्वसङ्कल्पकेद्गुरुः विदे सङ्कल्पकेद्गुरुः महागणपत्यासके नमः महागणपतिमूर्तये नमः महागणपतये नमः करस्तगदनेदोदय मनशेक्षुकमोदं बालसूरप्रभाकारं वन्दे बलागणाधिपम् ॐ श्री बालगणपत्यासके नमः बालगणपतिमूर्तये नमः बालगणपतये नमः बालगणपतये नमः इति मूलेना वाक्या तत्पुरुषागणनामके विद्ये नमः गण्डिगोः भक्तवृन्दागणनामके दीनी नमः नाभो तन्नो नमः पूर्वोः गन्ति नमः जाङ्गोः त्रिलोकजातमापादयोः ओम नमः मूर्ति श्री नमः लामे श्री नमः ब्रह्मते श्री नमः से ओम नमः जपके धन नमः गणे विष्मानगे स्वाहा इति निलेने ध्यानं गुरुजाते मम कुरुंभेषु महागणपत्यासके नमः मम कुरुंभेषु महागणपतिमूर्तये नमः ओम ह्रीं हरिद्रा महागणपत्यासके नमः महागणपतये नमः इदं नमः ओम भागणपतये स्वाहा चरणगणपतये स्वाहा वीरगणपतये स्वाहा विषगणपतये स्वाहा पिंगलगणपतये स्वाहा ज्ञानगणपतये स्वाहा मुक्तिगणपतये स्वाहा हेरम्भगणपतये स्वाहा साम्राज्य महागणपतये नमो नमः स्वाहा वल्लभ महागणपतये नमो नमः स्वाहा वल्लभ ऐश्वर्य महागणपतये नमो नमः स्वाहा ओम नमो राजपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते सुरंभोराजा एवं दादा विघ्नविनाशने सूदाय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा ओम नमो राजपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते सुरंभोराजा एवं दादा विघ्नविनाशने सूदाय श्री वरदमूर्तये नमो नमः स्वाहा वरसिद्धि महागणपतये नमो नमः स्वाहा अगजम भक्तार्थं गजाननमगन्विषं अनेकविंतं भक्तानामेकन्तोपास्महे स्वाहा अगजम भक्तार्थं गजाननमगन्विषं अनेकविंतं भक्तानामेकन्तोपास्महे स्वाहा अगजम भक्तार्थं गजाननमगन्विषं अनेकविंतं भक्तानामेकन्तोपास्महे स्वाहा एवं महागणपतये नमो नमः स्वाहा वल्लभ महागणपतये नमो नमः स्वाहा वल्लभ महागणपतये नमो नमः स्वाहा वल्लभ महागणपतये नमो नमः स्वाहा எல்லாரும் பிடிச்சிருக்குல்ல பூஜை பண்ணுங்க. அப்படியே விநாயகருக்கு பூஜை பண்ணிடுங்க. ஓம்
सुमुखाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गतकन्निकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचंद्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुंडाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरंभाय नमः ओम स्कंधपूर्वजाय नमः महागणपतये नमः सिद्धिविनायक स्वामिने नमः नानाविध परिमलपत्रपुष्पाणि समर्पयामि ओम वेम्बलियम्मा देविकाय नमो नमः ओम वेम्बली देवी नमो नमः ओम अष्टैश्वर्य लक्ष्मी नमो नमः महालक्ष्मी नमो नमः ओम लक्ष्मी कुबेराय नमो नमः ओम तत्पुरुषाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् ओम लक्ष्मी कुबेराय नमः अष्ट धनधान्य अधिपतये नमः ओम संगमधये नमः ओम पद्मनदये नमः लक्ष्मी कुबेराय नमो नमः ओम समस्तोपचारान् समर्पयामि ओम श्रीं ह्रीं क्लीं ह्रीं ब्रह्मो गणपते वरवरद सर्वजन्मोचमानय स्वाहा महागणपते धन्य मम ओम महालक्ष्मी महादेव चित्तः विष्णुपते धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा 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 ओम महालक्ष्मी धन्य मम ओम विश्वेश महामाये श्रीपीठे श्रीपूजिते संविचक्र गदास्ते सिंहालक्ष्मी नमोस्ते नमः स्वाहा महालक्ष्मी धन्य मम ओम धनलक्ष्मी नमः स्वाहा धनलक्ष्मी धन्य मम धान्यलक्ष्मी स्वाहा धान्यलक्ष्मी धन्य मम संतानलक्ष्मी स्वाहा संतानलक्ष्मी धन्य मम सौभाग्यलक्ष्मी स्वाहा सौभाग्यलक्ष्मी धन्य मम गजलक्ष्मी स्वाहा गजलक्ष्मी धन्य मम विजयलक्ष्मी स्वाहा विजयलक्ष्मी धन्य मम विद्यालक्ष्मी स्वाहा विद्यालक्ष्मी धन्य मम ओम धान्यलक्ष्मी नमः स्वाहा धान्यलक्ष्मी धन्य मम ओम आदिलक्ष्मी स्वाहा आदिलक्ष्मी धन्य मम श्री वरलक्ष्मी स्वाहा वरलक्ष्मी धन्य मम अष्टलक्ष्मी स्वाहा अष्टलक्ष्मी धन्य मम ओम तत्पुरुषाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे वैश्रवणाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे यक्षनाथाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे यक्षनाथाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा तत्पुरुषाय विद्महे यक्षनाथाय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा ओम संगमधये स्वाहा ओम संगमधये धन्य मम ओम बद्मनदये नमः स्वाहा ओम बद्मनदये धन्य मम ओम वैश्रवणाय धीमहि लक्ष्मी कुबेराय धीमहि तन्नो कुबेर प्रचोदयात् स्वाहा ओम कुबेराय धन्य मम ओम धनधान्याधिपतये कुबेराय नमः स्वाहा धनधान्याधिपतये कुबेराय धन्य मम लक्ष्मी गणाधिपताय श्री लक्ष्मी कुबेराय नमः स्वाहा लक्ष्मी कुबेराय धन्य मम ओम हिरण्यवर्णं हरणे सुवर्णे भृतस्वतां चन्द्राग्निः लक्ष्मीशालिने गोहान स्वाहा तामहानागते गोलोके मनसनागते यस्याग्निर्निन्दे भूजानन्दि स्वाहा तां कोष्ठिकाग्रण्यप्राणानामान्त्राङ्गरन्ते कृतां दत्तवन्ति तन्मेहितां दत्तवन्नां तां गोपीयकेशिनं तन्त्रां प्रदातां पितातिरन्तीं सिनं लोके भोजनं तां धारा तां भक्तने हिंसनः प्रपद्ये यस्तेकेन स्थिरास्तान्मने आदित्यवग्ने तमयोदिभातो वनस्पतिस्ता विश्वादिपाः तस्वपनानि तपतानि वक्तृमायान्तराजाश्च भाग्या लक्ष्मीः उभयदुपां देवजगत्कीर्तिश्च मणिनासः प्रादिभ्येनोऽस्तिरात्रेऽस्मिन् कीर्तनर्थं दधातु शक्तिपाठामनाघ्येतामलक्ष्मीनाथनाम्यहम् अभूतिम् अहं
नित्यनिग्रहात् गन्धद्वारां पुराधरिषावित्तपुत्रां गरीरिणीम् ईश्वरेण सर्वभूतानां तामिभूतमगेश्रियं मनसकामागोदिङ्गादित्यमतीमेः पशूनां रूपमन्नस्य मगेश्री सगतामताः कर्दमेन प्रजा भूतामधिकं भगवत्तमात् सिकं भागिनमे गुणे मातरं पत्नमाने आपसृतिविद्धाने विक्रीडविदनिग्रेः निजदेवे मातरद्विसृगं भागिनमे गुणे आद्रां दुष्करणे भक्तिं सुवर्णां हे मारणे सूर्यागुण्महे यष्णीकातवेदो महाभाः ता महामहजातवेदो विष्णे मनतगामिनीं यस्याम्रं प्रभूतं कामो दास्योस्मात् विन्ध्यं पुरुषानहं महादेवे च विद्महे विष्णुवन्दीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् महादेवे च विद्महे विष्णुवन्दीमहे तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम गणाम्बिकायै विद्महे महागपाय धीमहि तन्नो गौरी प्रचोदयात् यस्य विप्रगतो भूत्वा दुर्गादाराज्यमण्डाहम् ओम पक्षद्वारादित्येकराजत्रयगराजन्त्रे पृथिङ्ग्रेक्षं ह्रीमुक्तनमो नमः स्वाहा पक्षद्वारादित्येकराजत्रयगराजन्त्रे पृथिङ्ग्रेक्षं ह्रीमुक्तनमो नमः स्वाहा पक्षद्वारादित्येकराजत्रयगराजन्त्रे पृथिङ्ग्रेक्षं ह्रीमुक्तनमो नमः स्वाहा ओम ओम ह्रीं व्योमव्यापिने व्योमरूपाय सर्वव्यापिने शिवाय अनंताय अनाथाय ध्रुवाय शाश्वताय योगपीठे संचिताय नित्यं योगिने ध्यानाहाराय ओम नमः शिवाय सर्वप्रभवे शिवाय ईशानमूर्धाय दक्षिणगमत्राय अमोघाय पाण्डिविद्याय अज्ञातमूर्तने विख्यातविद्याय गोत्रे अनिधनाय सर्वविद्याधिपाय योगिरूपाय परमेश्वरपराय अचेतनाचेतने योगिन्योगिन्ये व्याधिन्याभिन्ये अरोगिन्यरोगिन्ये प्रथम देवर्तिदाः योगिन्दोधीः अरूपे अनग्नि अभूमे अभस्मे अनाधे नाना नाना भूदु भूदु ओम भूः अनिधने निधनोत्पद शिवसर्वे परमात्मने महावीराः संभावेश्वरे मुञ्च मुञ्च प्रमद प्रमद सर्वभूत सामित्यगणे ब्रह्मगत्वे रुद्रबले अनन्तरानन्दिवे असंकितसंकिते पूर्वस्य पूर्वस्य साक्षात्चिन्ने गुरु गुरु पदङ्ग पदङ्ग पिण्ड पिण्ड ज्ञान ज्ञान शब्द शब्द शिव सर्व ओम नमो नमः शिवाय ओम नमो नमः उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम ऐं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि ओम श्रीं ह्रीं क्लीं महाविष्णुवे नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि श्रीं ह्रीं क्लीं महाविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि श्रीं ह्रीं क्लीं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि श्रीं ह्रीं क्लीं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि श्रीं ह्रीं क्लीं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं कमले कमलालये प्रसीद प्रसीद सर्वसौभाग्यं देहि श्रीं ह्रीं क्लीं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम कं कं भं भं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा चं चं झं झं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा चं चं झं झं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा तं तं भं भं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा तं तं भं भं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा चं चं झं झं नं उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा गं ब्रं हं लं हं हुं फट् स्वाहा नमोऽस्तु नमः उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा ओम பூர்ணாவதி வருது. நீங்கள் காயின்ஸ் இதில் யாரும் போட வேண்டாம், தொட்டு மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே போட்ட காயின்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த ஹோமத்துலேருந்து அதை முதல்ல கொடுத்துருவோம். அதே போல் இந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. உணவு 15 நாள் இருக்குது, அதுக்கு உபகாரமாக இருக்கும். उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा उदयविष्णुदेवाय नमो नमः स्वाहा उदयविष्णु अम्बिकायै नमो नमः स्वाहा
अग्निष्टमनिन्द्रस्तमे सोमश्चमनिन्द्रस्तमे सवितातमनिन्द्रस्तमे सरस्वती चमनिन्द्रस्तमे पूषा चमनिन्द्रस्तमे सरस्वती चमनिन्द्रस्तमे विन्द्रस्तमनिन्द्रस्तमे वरुणश्चमनिन्द्रस्तमे दत्ता चमनिन्द्रस्तमे धाता चमनिन्द्रस्तमे मरुदस्तमनिन्द्रस्तमे विश्वेतमे देवानिन्द्रस्तमे पतिमे चमनिन्द्रस्तमे अन्तरिक्षं चमनिन्द्रस्तमे दौष्टमनिन्द्रस्तमे विसस्तमनिन्द्रस्तमे भूर्धातमनिन्द्रस्तमे भृतापतिश्चमनिन्द्रस्तमे अगुंसिष्टमे रश्मिष्टमे दाभ्यष्टमे एकाचमे दृश्यष्टमे पञ्चतमे सप्ततमे नवतमे एकादशतमे त्रिकोदशतमे पञ्चदशतमे सप्तदशतमे नवदशतमे एकविंशतितमे त्रयोविंशतितमे पञ्चविंशतितमे सप्तविंशतितमे नवविंशतितमे एकत्रिंशत्तमे दशतमे कौतमे द्वादशमे षोडशविंशतितमे अष्टाविंशतितमे द्वात्रिंशत्तमे चत्वारिंशत्तमे वाजश्च प्रजवश्चाभिजश्च कृतश्च शुभश्चमूर्धा चन्द्रश्चान्ताजलश्चान्तश्च भगवन्पुष्टादिपतिश्च स्वाहा ॐ अग्निदेवे पुरोहितं यज्ञस्य भोतमृत्युजन्मे भोतानन्द्रप्रदातमं हरिः ओं विषेक्तोर्तेऽग्वा भागवस्तु उपागवस्तु देवोऽस्य पिता प्राप्तगतो श्रोत्तगमाय कर्मणे हरिः ओं अज्ञादाति दीपगे दिनानोऽहङ्गदातये विहोदादित्यपरीषि हरिः ओं शन्नो धीरेरविट्टगापो भवित्तु दीपगे सैवो रविश्रमन्दिनाः हरिः ओं अदादो दर्शपूर्णमासोऽप्याश्यामाः प्रातरग्निहोत्रं बुद्धा ॐ सत्विषा सुतमा पूजा அடுத்த சமாஜம் வந்து நம்ம ஆலயத்தில் வந்து சத்ருசம்மார்த்தி சமாஜத்தில் இருக்கிறது. சத்ருசம்மார்த்தி சொல்லினா நமக்குள்ளே இருக்கிற சத்துருக்கள் நமக்குள்ளே கட்டப்பதம் இருக்கும், கோவப்படுறது, ஒருத்தர் அடிக்கிறது, ஒருத்தர் தப்பான பார்வையை பார்க்கறது, அதனால நமக்குள்ளே கட்டது இருக்கும். நமக்கு கட்டத்தை பண்றவங்க சில பேர் இருப்பாங்க. நம்மளை வந்து ஏதாவது பழி வாங்கணும், நம்மளை வந்து ஏதாவது நம்ம ஏதாவது துன்புறுத்தணும், நம்ம ஏதாவது வந்து சரி பண்ணிட்டே இருக்கணும், நம்ம நடந்து பண்ணா கூட அதை கட்டதா மாற்றி நம்மளை வந்து குடும்பத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றது, குடும்பத்துல வந்து பிரச்சனை உண்டு பண்றது. இந்த மாதிரி உள்ள இருக்கிற உண்மையும் நம்ம நமக்குள்ளே கட்டத்தை நம்ம கட்டத்தை வெள்ள போறோம். நமக்கு வெள்ளாத கட்டத்தை நமக்கு வந்து கட்டத்தை நம்ம தாக்காம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற கட்டத்தை தாக்காம இருந்தாலும் நமக்கு போயிடும். நம்ம கூட சில கட்டத்தை நம்ம கிட்ட நம்ம கிட்ட விரும்புறதுக்கு என்ன காரணம்? நம்ம கிட்ட கட்டத்திலேயே குணங்கள் தான். நம்ம கோவப்படுறதுனா சேர்த்து இருப்பாங்க. அது காரணம் என்னது? அவங்க கிடையாது, நம்ம தான். ரெண்டு நம்மள முதல்ல வந்து சுத்தப்படுத்தணும். அதுக்காக மட்டும் சுத்தம் சொன்னாத்திரி சொல்லி நமக்கு சத்துருக்களை போகிறதுக்காக சுத்தம் சொன்னாத்திரி சொல்லி அதே நமக்கு வெள்ளெடுக்கிற சத்துருக்களும் நம்ம எதிரிகளை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம உள்ளி சத்துருக்கள் இல்லாமல் நம்ம விரும்பி சத்துருக்கள் இல்லாமல் பண்றதுக்கு பண்ண தான் வந்து சத்துரு சொன்னாத்திரி சொல்லி இந்த உலகத்தை வந்து கலந்து சத்துருக்கள் நம்ம வந்து நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கணும், நம்ம கிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த சத்துரு வராது அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் தான் சுத்தம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. சத்துருக்கள் போகணும். சத்துருக்கள் நம்ம விட்டு போனாதான் வாழ்க்கை நம்ம அடுத்த நிலையை நம்மளால அடைய முடியும். நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பெரிய தப்பு தான் என்ன ஆகும்? நம்ம மேலே போயிடும். ஏன்னா வந்து இந்த செய்வதுக்கு நம்ம காரணம் நம்ம கிட்ட தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள் தான். அந்த கட்ட பழக்கம் விட்டு போறதுக்காக பண்ணக்கூடிய போதை தான் சத்துரு சமாதி. எல்லாரும் வந்து கலந்துக்காங்க. அந்த பேர் மக்கள் வாசனை வந்து கொடுத்துருங்க. எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க. தீய எண்ணங்கள் அதை விட்டு விலகணும்னு அடுத்த சபா நம்ம பண்ண போறோம். நல்லா பிரார்த்தனை திரும்புவாங்க. நல்லா அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. இப்போ பூர்ணாவது பண்ண போறோம். ஓம் சத்விசாஸ்வமா பூர்ணா பூர்ணாந்தி காலாः பூர்ணாவதுத்தமாம் ஜுஹோதி சர்வம் வை பூர்ணாவதிः சர்வதேவாப்னோதி அதோஜம் வை பூர்ணாவதிः அஷ்டாதேவ பிரதிஷ்டதி ஸ்வாஹா. भूपार्थम भूपार्थम अखतांशम तरागे
ओम मधुवातारुभागते मधुक्षरन्ति सिन्धवाः माद्देविर्न सन्तोषदेः मधुनक्तमुदोषधु मधुभक्तात्मसमुकृताः मधुग्रैरस्तु न पिता मधुमा लोकनस्पतिर्मधुमागुण्डस्तुसूर्याः माद्वीर्वादोधुमुक्तिनाः मधु 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 नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि। ओम भूदीपलसमायुक्तं नागवल्लीफलेयुतं कर्पूरधूमसंयुक्तं ताम्बूलं प्रतिष्ठितां कर्पूरताम्बूलं निवेदयामि नैवेद्यानन्तरम् आचमनीयं समर्पयामि। ओम भूस्वाहा भूस्वाहा स्वाहा भूर्भुवस्वाहा प्राणानि स्वाहा प्राणानि स्वाहा ध्यानानि स्वाहा उदानानि स्वाहा समानानि स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्मणात्मने अमृतत्वादा अमृतं भवतु। ओम महादेवे विद्महे विष्णुपत्नीः तन्नो लक्ष्मी प्रचोदयात् तन्नो लालीला प्रचोदयात्। ओम राजाधिराजावप्रसक्तसाहिने नमो भगवन्ते श्रवणाय निर्माय समेतावान्तामनामायमत्रम् स्वामीश्वरो श्रवणोददातु सुधीरावै श्रवणागा महाराजा वनमन्दः। ओम तद्ब्रह्मा ओम तद्वायु ओम तदात्मा ओम तत्सत्यम् ओम तत्सर्वम् ओम तत्पुरोर्नमः। अन्तस्तरतुः देहि गुहानां विश्वभूतिषु त्वं यज्ञस्तं महत्कारस्तं इन्द्रस्तं अग्निस्तं वायुस्तं सूर्यस्तं चन्द्रमास्तं ब्रह्मभूतवस्तुपरापदोम्। ओम सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेदे सर्वशक्तिः समन्विते भगवद्वस्वामिनो देवी भद्रे देवी नमोस्तुते शरणागमदीनार्थ परित्राणपरायणे सर्वस्यापरे देवी नारायणि नमोस्तुते जगन्ति मङ्गलाकारि भद्रकाली नमामि दुर्गाक्षमा शिवा धात्री स्वाहा स्वधा नमोस्तुते। वेदमयी क्षीर समुद्भव मंगल रूपिणी मंत्र निवासिनी मंत्रनुते पंकजजायिनी अंबुजवासिनी वेद गुणास्तपादयते जय जय मक्ष्मकामणि अष्टलक्ष्मी सदा पालयमाम्। शीतलायै नमो नमः।
या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु सुमङ्गलीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमाराय धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते वैष्णवात्महे लालाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात् ॐ तत्पुरुषात्महे वैष्णवाय धीमहि तन्नो कुबेरः प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् दुर्गालक्ष्मी सहिता एवं नमो नमः ओम श्रीं महागणपते नमः ओम कुबेरलक्ष्मी लक्ष्मी कुबेराय नमः संगणदे बलिनदे भारते नमो नमः எல்லாரும் அப்படியே உட்காந்துருங்க. தாம்பூலம் நைவேத்தியம் நம்புறோம். அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே நான் சொல்லுங்க பாட்டு தான். जय 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 कुबेराय ओम जय 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 कुबेराय ओम शिव 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 कुबेराय ओम சாதாரணமான தமிழ் பேசுற தமிழ் நம்ம அதில் பாடுறோம். இன்னைக்கு விசேஷம் என்னவோ அதை குறித்து நம்ம பாடுறோம். சரிங்களா? இன்னைக்கு குபேரனுக்காக பூஜை. அவரை பூஜை பண்றப்போ அவரை புகழ்ந்து 2-3 பாட்டு நம்ம பாடணும். நீங்க வழக்கமான பாடல்கள் பாடுங்க. ஒரு 2 நாமாவது அவரை பத்தி நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? சிவ 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 குபேராய ஓம் சங்கநிதயே குபேராய ஓம் பதுமநிதயே குபேராய ஓம் बदिमनिदये कुबेराय ओम लक्ष्मी कुबेर कुबेराय ओम सेल्ववलंतरं कुबेराय ओम सेल्ववलंतरं कुबेराय ओम धनधान्यं तरुवाय कुबेराय ओम தருவாய் குபேராய ஓம் शिवकटाक्षा कुबेराय ओम சிவகடாட்சா குபேராய ஓம் जय 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 कुबेराय ओम ஜய 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 குபேராய ஓம் जय 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 कुबेराय ओम ஜய 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 குபேராய ஓம் जय 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 कुबेराय ओम ஜய 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 குபேராய ஓம் जय 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 कुबेराय ओम ஜய 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 குபேராய ஓம் पचवर्ण प्रिय कुबेराय ओम பச்சைவண்ண பிரியா குபேராய ஓம் பசுமை வாழ்க்கை குபேராய ஓம் பசுமை வாழ்க்கை குபேராய ஓம் பசுமை தருவாய் குபேராய ஓம் பசுமை தருவாய் குபேராய ஓம் செல்வ வளம் தரும் குபேராய ஓம் செல்வபலம் தரும் குபேராய ஓம் ஜெய 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 குபேராய ஓம் ஜெய 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 குபேராய ஓம் शिव 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 कुबेराय ओम சிவ 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 குபேராய ஓம் श्री कुबेर महाराज की जय लक्ष्मी कुबेर महाराज की जय சரி ஓகே குபேர் கலசத்துக்கிட்ட பச்சை நிறத்துல ஒரு கயிறு வச்சிருக்கோம். முடிக்கயிறு சுவாமி பூஜையில வச்சது. எல்லாரும் ஒரு கயிறு இங்க அங்கங்க உங்க வீட்டுல போய் கட்டிக்கோங்க. நம்ம செல்வ வளம் தான் தரணும் அப்படின்றதுக்காக பச்சை கயிறு கையில கட்டிக்கணும். வீட்டிலே கட்டிக்கலாம், இங்கேயும் கட்டிக்கலாம். அவங்க விருப்பத்தை பொறுத்து வீட்டில் போட்டு ஒருத்தருக்கு
தாம்பூலம் கொடுக்குறப்போ அதை கொடுப்பாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல லட்சுமி குபேரோட அனுகிரகத்தினால செல்வ வளங்கள், நலங்கள், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கெல்லாம் வரணும் பிரார்த்தனை பண்ணிட்டு शक्ति ओम श्री जय 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 शक्ति जय 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 वेन पाड़ी पनिंदो जय 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 वेन पाड़ी पनिंदो जगमेगुम अमेरिका ओम श्री जय 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 शक्ति திருத்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உருகிட பக்தி பெருகிட பாடி உருகிட அன்பில் எம்மை ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய் கரங்குவித்தோமினி காலை விடோம் அம்மா கரங்குவித்தோமினி காலை விடோம் அம்மா கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி காசில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அன்பருவாய் அம்மம்மா கருத்தினில் அன்பருவாய் தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி தேவியுனடைத்தலமே ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி நமஸ்காரம் இருவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்தில் அமைதியாய் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஓம் கணபதி சிவ சண்முகநாத ஓம் ஸ்ரீ குணசீலா கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குணசீலா ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீராம மகாதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ஜய ஜகரணி ஓம் ஸ்ரீ ஜய 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 சரி மாங்கல்யம் காத்தருள்வாய் அம்மம்மா மாங்கல்யம் காத்தருள்வாய் மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிற மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிற பரமொன்று போதும் அம்மா ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஜய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி ஜய 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 வென பாடி பணிந்தோம் ஜய 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 வென பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியைத்தா ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி சக்தி பராசக்தி அம்மா இங்கே கொடுத்துருவியா
நல்ல பெரிய இலையா நான் பேப்பர் எத்தாடா பாப்பா பேப்பர் எத்தாடா வேற வேலையா இருக்காங்க. பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அன்னதானத்துக்கு யாரு பண்றீங்களோ அந்த இதில் போட்டுருங்க. தாயே ஆண்டருள்வாயே இன்னல் நீக்கியே என்னை காத்தருள்வாயே அம்பிகை தாயே ஆண்டருள்வாயே இன்னல் நீக்கியே என்னை காத்தருள்வாயே ஆதி சக்தியே ஜோதி சக்தியே ஆடி பாடுவோம் வந்தருள்வாயே அம்பிகை தாயே ஆண்டருள்வாயே இன்னல் நீக்கியே என்னை காத்தருள்வாயே கோலம் வைத்தோம் கொலுபடி வைத்தோம் கோலம் வரைந்தோம் கொலுபடி அமைத்தோம் கோடி ஜென்ம பாவம் தீர விரதம் இருந்தோம் ஓடியே வருவாய் எம்மை தேடியே நீ வருவாய் ஓடியே நலம் பலம் தருவாய் அம்பிகை தாயே ஆண்டருள்வாயே இன்னல் போக்கியே எம்மை காத்தருள்வாயே தீமையை அழிக்கும் சொற்கையும் நீயே செல்வம் அளிக்கும் லட்சுமியும் நீயே கல்வியை அளிக்கும் சரஸ்வதி நீயே ஆதிசக்தியே எம்மை காத்தருள்வாயே அம்பிகை தாயே ஆண்டருள்வாயே இன்னல் போக்கியே எம்மை காத்தருள்வாயே
கண்ணை முதலோரும் ஏற்றருள்வாயே கடைகண்ணால் நீ எம்மை காத்தருள்வாயே விஜயதசமியில் பயிர தொடங்கினோம் வித்தையை அளிப்பாய் வெற்றியும் அருவாய் அம்பிகை தாயே ஆண்டருள்வாயே இன்னல் போக்கியே எம்மை காத்தருள்வாயே